இங்க இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும்போது சேகர்பாபு நேர்ல வந்து விசிட் பண்ணாரா இந்த இஷ்யூ? கண்டிப்பா வரவே இல்லை. பல நாட்கள் வர்றதாலாம் சொன்னாங்க. கத்தி எடுத்து குத்த வந்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல சிவனடியார் மேல கேஸ் போட்டுருந்தாங்க. அதையும் சட்டமன்ற குழுவினுடைய ஒப்புதலையும் மீறி இவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில பண்றாரு. மக்களை பாதுகாக்கணுங்க மாதிரி அதுக்குள்ள போனோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. முதல்ல கோயிலுக்கு ஆபத்துன்னு பார்த்தோம். அதுக்குள்ள போனா உள்ள போறோம் உயிருக்கே சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஜேசிபி வச்சு இடிச்சதுல ஏற்கனவே இந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கருங்கல் தூண்கள் இதெல்லாமே நிறைய கிராக் ஆகி போச்சு. மேல பாவுக்கல்ல ஏற்கனவே அரசு ரொம்ப கொடூரமான நிலைமையில அந்த அறநிலையத்துறை இயங்கிட்டு இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி அறநிலையத்துறைக்கு மிகப்பெரிய அலட்சியம். என்ன வந்து பாத்திரம் செய்யட்டும், நீ பாட்டு செஞ்சுப்போம், ஏதோ சின்ன பிள்ளை கையில பொம்மையை கொடுத்து விளாண்ட மாதிரி. பட் என்னன்னா அந்த லட்சணத்துல தான் இவங்களுடைய திருப்பணியெல்லாம் இருக்கு. ஒரு போட்டோ பார்த்தோன்னா காரி துப்புற மாதிரி அப்படிதான் பேச வேண்டியிருக்கு. டார்கெட்டிங் மெத்தட்ல ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு அறநிலையத்துறை இயங்கிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. கோவிலுடைய கலசம் விழுவுறதுங்கிறது ஒரு அபசகுணம், அது ஒரு சரியான ஒரு அறிகுறியே இல்லை. ஒரு அரசாங்கம் சாராயம் வித்து மக்களினுடைய மூளையை மழுங்கடிக்கும். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் திரு சிவபால சுப்பிரமணியம் அவர்கள். இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தினுடைய தென்காசி மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவருடன் தான் பேச போகிறோம். வணக்கம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் ஒரு மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். 14ஆம் நூற்றாண்டில் மன்னர் பராக்கர பாண்டியன் அவர்களால் கட்டப்பட்ட கோவில். வரலாறாக பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜட்ஜ்மெண்ட் வழியாக தான் அந்த கோவிலுடைய வரலாறையே பல தெரிஞ்சுட்டு இருப்பாங்க, நான் உட்பட. காசியிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து இங்க அந்த கோவிலை கட்டியிருக்கிறாரு பராக்கிரம பாண்டியன் அவர்கள். இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் தொடர்பாக எழுந்த சர்ச்சை, நீங்கள் போட்ட வழக்கு, அதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் கொடுக்க முடியுமா? முதல்ல கோயிலை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிக்கிறேன். நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஏக பாரதம் ஸ்ரேஷ்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கை, நம்ம தேசம் முழுக்க ஒரு கொள்கை, ஒரு கோஷம் இருக்குது. இதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் காசின்னு ஒரு கோயில் இருக்குது. அதனுடைய அடையாளமாக அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மொழி, உடை, கலாச்சாரம் எல்லாமே மொத்தத்தில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்கவங்களுடைய மொழி, உணவு, கலாச்சாரம் எல்லாத்துக்கும் மொத்த வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு நூலிலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டரை இணைக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து ஏக பாரதம் ஸ்ரேஷ்ட பாரதம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி இந்த புண்ணிய பூமியை இணைக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தை கிட்டத்தட்ட காசி மாநகரில் எவ்வளவு படையெடுப்புகள் நடந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். பல்வேறு பண்டிதர்கள் தாக்கப்பட்டார்கள், கோயில்கள் இடிக்கப்பட்டது. காசி விஸ்வநாதர் கோயிலுக்குள்ளே தாக்குதல் நடந்து கோயில் பல ஆண்டுகள் வந்து அடைபட்டு இருந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த தேசத்தினுடைய கடைக்கு அந்த கோடியில் வடகோடியில் ஒருத்தனை அடித்தா இங்கே தென்கோடியில் வலிக்கும் அப்படிங்கிற அடையாளமாக தென்கோடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கணக்கில்லாத காசி விஸ்வநாதர் கோயில்கள் வந்தது. இந்த ஒரு காசி விஸ்வநாதர் கிடையாது, ஆனால் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் வந்து நம்முடைய தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில். கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டில் 1447 கும்பாபிஷேகம் நடந்த சொல்கிறாங்க. 15ஆம் நூற்றாண்டில் அருகே ஸ்ரீ பராக்கிரம பாண்டிய மன்னன் தான் வந்து நீங்கள் அங்கே ஒரு கோயிலை அடைச்சிங்கன்னா நாங்கள் ஊரெல்லாம் கோயில் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினது. இங்கே பார்த்தீங்கன்னா அவரே வந்து இதே தென்காசி மாவட்டத்தில் இங்கே தென்காசி அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்தில் சிவகாசியில் அங்கே ஒரு அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் ஒன்று இருக்குது. அவரே பராக்கிரம பாண்டியனை கட்டியிருக்கிறாரு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதருங்க பேரில் நூற்றுக்கணக்கான கோயில்கள் தென்காசி மாவட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இருக்கக்கூடிய எல்லா பெரிய கோயில்களையும் காசி விஸ்வநாதருங்க ஒரு தனி சன்னதி வச்சுருப்பாங்க. அப்படி இந்த தேசத்தை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பிரதான கோயில் வந்து காசி விஸ்வநாதர் கோயில். அவர் வந்து கெட்டி முடித்த பராக்கிரம பாண்டிய மன்னன் வந்து அந்த கோயிலை பற்றி சொல்கிறார். மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில், வகுக்க முன்னின்று எனைத்தான் பணிகொண்ட நாதன், தென்காசியை என்று மண்மேல் நினைந்து ஆதரம் செய்து தம்காவல் பூண்ட நிருபர்வதம் தன்னை தாழ்ந்து இறைஞ்சி யானும் தலைமீது தரித்தனனே அப்படிங்கிறார். மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில்னா மனதால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டமான கோயில். வகுக்க முன்னின்று எனைத்தான் பணிகொண்டனார். இந்த கோயிலை நான் கட்டலை, இறைவன் வகுக்க முன்னின்று எனை அவன் பணிகொண்டான். இறைவன் வந்து என்னை கட்ட வச்சாரு. அப்படிப்பட்ட இந்த தென்காசி கோயிலுக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் தம் காவல் பூண்ட நிருபர்வதம், யார் அந்த கோயிலை காவல் செய்ய காக்க முன் வருகிறார்களோ அவர்களுடைய பாதத்தை எடுத்து இறைஞ்சி பணிந்து என் தலைமையில வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பாண்டியர்கள், அவருடைய பேரே வந்து பராக்கிரம பாண்டியன், அவருடைய பட்டம் வந்து அரிகேசரி. அரிகேசரின்னா தெரியும் உங்களுக்கு, சிங்கம்.
அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் யார் பின்னாலே எத்தனை தலைமுறை முன்னாடி ஏன் வர்றான்னு தெரியல, இந்த கோயிலுக்காக யாராவது வந்தால் அவங்க பாதத்தை எடுத்து காலில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கூட ஏதோ ஒரு வகையில் அந்த கோயிலுக்கு ஒரு நன்மையை செய்வதற்காக முன் வந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட அந்த நோக்கத்தோடு உங்களை வணங்கிக் கொள்கிறேன். இன்னொரு பாடலில் சொல்கிறார், ஆராயினும் இத்தென்காசி மேவும் பொன் ஆலயத்திற்கு. வார்த்தையை பாருங்க, பொன் ஆலயம்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒருவேளை பொன் வேய்ந்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியலை. பொன்கிறதுக்கு அழகு அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அவன் வந்து அதை எப்படி வார்த்தைகளில் பயன்படுத்தினா எந்த அளவுக்கு ரசித்து காதலோடு கெட்டியிருக்கிறாங்கிற பாருங்க. ஆராயினும் இத்தென்காசி மேவும் பொன்னாலயத்திற்கு வாராததோர் குற்றம் வந்தால் அப்போது அங்கு வந்து அதனை நேராகவே ஒழித்து புறப்பார்கள், நீதியுடன் பாரோர் அரிய பணிவேன் பராக்கிரமனை அப்படிங்கிறார். இன்றைக்கு இருக்க அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது பிரச்சனைனா ரூம்குள்ளே கூட்டு போய் காலில் விழுவாங்க. பராக்கிரம பாண்டி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தென்காசி கோயிலுக்கு ஒரு குற்றம்னு வந்துச்சா யார் நேரில் வந்து அந்த குற்றத்தை நிவர்த்தி பண்ணுறானோ அவனை பாரோர் அரிய பணிவேன், இந்த உலகமே அறிய அவன் காலில் விழுந்து நான் கும்பிடுவேன் அப்படிங்கிறான். இன்னொரு பாடலில் சொல்கிறேன், அவங்களுக்கு வந்து நான் ஏவல் செய்வேன். அவனுக்கு வந்து ஒரு பெரிய மாமன்னன், அவன் வந்து நான் அவங்களுக்கு வேலைக்காரனாக இருக்கேன் அப்படிங்க. ஒரு காதல், அவன் கெட்டின காதல் பாருங்கள், ஒரு இறைவன் மேலே இருக்கிற நம்ம வந்து திருஞான சம்பந்தரும் நம்முடைய மாணிக்க வாசகர்லாம் இறைவன் மேல் இருக்கக்கூடிய பக்தியை வந்து காதல் அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்துகிறாங்க. காதலாகி கசிந்துன்னு திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு. காதலால் உன்னை ஓதனான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசக பெருமான் சொல்கிறார். அந்த காதல் வந்து பலத்தையும் தரணும், பணிவையும் தரணும். அதுதான் உண்மையான காதல். ஒரு காதல் வந்து செய்ய முடியாததை செய்யக்கூடிய பலத்தை தரணும், அதே நேரத்தில் காதலுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய பணிவை தரணும். அப்படி ஒரு காதலின் சின்னம் அப்படின்னா அவனுக்கு மனத்தால் வகுக்கவும் எட்டாத கோயில், அவ்வளவு பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறதுக்கான பலம் இருந்தது. இதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு சொன்னால் அவன் காலில் விழுற அளவுக்கு பணிவு இருந்தது. அப்போனா உலகத்தில் என்ன பொறுத்த வரைக்கும் காதலின் சின்னம் அப்படின்னு ஒன்று நம்ம வரையறை செய்யணும் அப்படின்னா, நான் வந்து என் அளவில் அதை வந்து நான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலாகவோ இல்லை நம்ம தஞ்சை பெரிய கோயிலாகத்தான் நான் காதலின் என்னுடைய ஸ்டாண்டில் இருந்து நான் பார்க்குறது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த கோயில். ஏன்னா நம்ம பார்க்க போகிற கோயிலினுடைய தல வரலாறும் மகத்துவம் தெரியணுங்கிறதுக்காக நம்ம இந்த தேசத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக ஒரு காதலின் சின்னமாக இருக்க கோயில். அந்த கோயிலில் இந்த வழக்கு, நம்ம கோயில் சம்மந்தப்பட்ட வழக்கு தொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட 2006 கும்பாபிஷேகம் நடந்து கிட்டத்தட்ட 2025 கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. 24 பாலாலயம், 23 நவம்பர்ல பாலாலயம் பண்றாங்க. 18 வருஷம். ஆமா, கிட்டத்தட்ட 18 வருஷம் முடிஞ்சுதான் பாலாலயம் நடக்குது. இதுவே கொஞ்சம் லேட். வழக்கமாக நம்ம ஒரு அது வந்து ஆகமப்படி ஒரு நடைமுறை கிடையாது, இருந்தாலும் ஒரு 12 வருஷம் நம்ம ஒரு கணக்கு வச்சிருக்கோம். அது ஆகமப்படி நடைமுறை இல்லாட்டி ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம். அதில் கொஞ்சம் லேட் தான் இது. 2023 எல்லாம் ரெடி பண்ணி ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி, அண்ணனுக்கு தெரியும், ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வந்து என்னென்ன பணிகள் செய்யணும்னு சொல்லிட்டு அதில் வந்து அறிஞர்கள் இருப்பாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. இப்படி பல்வேறு தொல்லியல் துறையிலேருந்து ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகளை நம்முடைய யாருன்னா ஜஸ்டிஸ் மகாதேவன் ஐயாவினுடைய ஒரு தீர்ப்பினுடைய அடிப்படையில் அந்த ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி, அவர் தான் ஏற்கனவே தவறுகள் நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜஸ்டிஸ் மகாதேவன் ஐயா வந்து இங்கே இருக்கும்போது, நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இருக்கும்போது கொடுத்த தீர்ப்பு, அதனுடைய அடிப்படையில் தான் இது பண்ணாங்க. ஆனால் அவங்க கொடுத்த வேலைகள் என்னென்ன வேலைகள் கொடுத்துட்டு ஒரு 12 வேலைகள் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்க. 12 வேலைகளில் ராஜகோபுரத்தில் மட்டும் ஒரு 10 வேலைகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போக மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய வேலைகள் ஒரு 9 வேலைகள் இருக்குது. இதில் இந்த ராஜகோபுரம் ஒரு 9, மற்ற இடத்துல 12 வேலைகள், மற்ற 11 வேலைகள் பாக்கி இருக்குது. இந்த ராஜகோபுரத்தில் ஒரு 10 வேலைகள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சுதை சிற்பங்கள் இருக்கக்கூடிய விரிசல்களை சரி பண்ணணும். 5வது நிலையிலேருந்து 9வது நிலை வரைக்கும் ஸ்வீப்பேஜ் லீக் இருக்குது, நீர் கசிவு இருக்குது, அதை சரி பண்ணணும். எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் பண்ணணும். இன்னொன்று என்னென்னா, கோபுரத்தினுடைய எடை அதிகமாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட்டம் கல்காரம்னு சொல்கிறாங்க, அதனுடைய எடைக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம சுதை கட்டியிருக்கோம்ல, அதுக்குனுடைய எடை வந்து இது தாங்குகிற எடையை விட அதிகமாக இருக்குது. அதனால் அதோட வெயிட்டை குறைக்கிறதுக்காக அதில் இருக்கக்கூடிய இரும்பு சட்டங்களெல்லாம் மாற்றிட்டு மரத்தில் சட்டம் போடணும் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாத்தையும் இதில் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் கடைசியில் பெயிண்ட் அடிக்கிற வேலை, வெறுமான பெயிண்ட் மடிச்சும் அடித்து உபேத்திட்டு இருக்கிறாங்க. இது சாரங்கட்டப்பட்ட நாளில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய சிவனடியார்கள் தான் இதை நோக்கி ஒரு முன்வைப்பை எடுத்து வைக்கிறாங்க, இந்த வேலைகள் சரியாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து ஈவோ வந்து அங்கே இருக்கக்கூடிய செயல் அலுவலர் முருகன் சர்ச்சை கூட பண்ணுறது கிடையாது. ஓகே. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஒரு நொந்து போய் இருந்து ஏற்கனவே அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க, நடராஜன் அப்படிங்கிற பேரில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குக்கு ஜேசியை வந்து ஆஜராக சொல்லியிருந்தாங்க, புகழேந்தி சார்னு நினைக்கிறேன். அவங்களோட இதில் வந்தது ஜேசி வந்து ஆஜராகவே இல்லை, அவர் மேலே கண்டப்டாக கோர்ட்டு இருக்குதா அவங்க சொன்னாங்க என்கிட்ட சொன்ன தகவல். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இது ஒரு வெறுத்து போன மனநிலைக்கு போயிட்டாங்க. இது அறநிலையத்துறை இப்படி தான் செயல்படும் அப்படிங்கிற ஒரு பொது மனப்பான்மை நமக்கு வந்துடல, போராடி இந்த கவர்மெண்ட்டில் முழுக்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு பொது மனப்பான்மைக்கு அவங்கெல்லாம் வந்து இருக்கிற டயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஈவோ முருகன் வந்து அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை வந்து காட்டுறாரு. நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறானுங்களே, இவனுக்கு வந்து இந்த கோயிலில் இருக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ராஜகோபுரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு, என்னென்னா அதனுடைய காற்று
இந்த தென்காசி பகுதியில் ஒரு சொலவடை உண்டு. இந்த இடத்துல கிணத்து தீர்த்தம், இந்த கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி, இந்த இடத்துல விளையிற கீரை அப்படின்னு ஒரு 4-5 இடங்களை விசேஷமாக சொல்கிறாங்க. அதில் தென்காசி கோபுரவாசல் காற்று வந்து ரொம்ப விசேஷம். நீங்கள் போய் இப்போ அனுபவிச்சு பார்த்தா தான் தென்காசி கோபுரவாசல் காற்றுனுடைய அனுபவம் உங்களுக்கு தெரியும். அதில் கோயில் நடை சாற்ற பிறகு ஒரு 8:30 மணிக்கு பள்ளியறை பூஜை நடை சாற்ற பிறகு வெளியில் வந்து உட்காந்து எல்லாரும் ஒரு 10 மணி வரை பேசிகிட்டு இருப்பாங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்னா, தென்காசியினுடைய ராஜகோபுரம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கோபுரங்களில் அது ஒன்று. அதனுடைய மற்ற பிரம்மாண்டமான கோபுரங்கள் இது என்னென்னா, இது கொஞ்சம் உயரத்தில் இருக்கும். அதுக்கு மேலே கோபுர கல்காரம் இதெல்லாம் இருக்கும். இதுக்கு கோபுரத்துக்கும் அந்த சாலை இருக்குல்ல, ரெண்டுக்கும் ஒரு 30 அடி நீளம் இருக்கும். நல்ல அகலம் இருக்கும். பார்த்தா அதான் பிரம்மாண்டம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்த வந்து ஒரு கேட்டு போட்டு அடைச்சி மறைச்சிடணும். ஓகே, மறைச்சிட்டா இவங்க உட்காந்து ராத்திரி 10 மணி வரை உட்காந்து பேச முடியாதுல்ல. இவனுங்க உட்காந்து பேச போய் தானே நம்மளை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவங்க மேலே ஒரு இலக்காரம். சொல்லப்போனால் தென்காசி சிவனடியார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் என்னென்னா, எல்லாருமே வந்து மினிமம் வந்து ஒரு கிராஜுவேஷன் வாங்கியிருப்பாங்க. பல பேர் வந்து மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்க. அவங்க வந்து வெளியூர் வேலைகள்லாம் வந்தும் காசி விஸ்வநாதருக்காக வெளியூர் வேலைகளுக்கு போகாமல் உட்காந்துருக்கிற சிவனடியார்கள். இன்ஜினியர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க சிவனடியார் டீமில். அப்படிப்பட்டவங்க கல்யாணம் பண்ணவங்க கிட்டத்தட்ட தென்காசி தலபுராணம்னு ஒரு புத்தகத்தை எடுத்து ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் போராடி இருக்காங்க. கல்யாணம் கூட பண்ணாமல் அந்த ஒர்க்கை பார்த்த சிவனடியார்கள் எத்தனையோ பேர். இவங்களை அவரெல்லாம் பேசுகிற பேச்சை நானே காது கொண்டு கேட்டேன். நீங்கள் சொல்கிறது இப்போ இருக்க ஈவோ, இப்போ அவர் மாறிட்டார். முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் முன்னாடி இருந்த ஈவோ. இந்த பிரச்சனைகளை தான் அவர் மாற்றாங்க. ஈவோக்கள் வந்து இங்கேன்னு இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே ஒரு சர்வாதிகாரிகள். அவங்க தான் என்னவோ அந்த கோவிலே அவங்க தான் கட்டின மாதிரியான ஒரு மனோபாவத்தில் தான் நடந்துக்கிறாங்க. லாங்குவேஜே வாடாப்படா. இப்போ கொஞ்சம் ஒரு இயக்கம் இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னா, சார் வாங்க உட்காருங்க. சிவனடியார் போகிறாங்கன்னா என்னடா அவ்வளோதான், கதவை திறக்குது, உனக்கு என்ன வேணும், அவ்வளோதான். பதிலுக்கு நம்மளும் அவங்க மொழியில தான் பேசணும். பேசினா பேசி கேஸ் வாங்கியிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க கொடுத்தாங்கன்னா பணி செய்ய தடை செய்தார்கள் கொடுத்தாங்க, பணி செய்ய கொடுத்தாங்கன்னா உடனே எஃப்ஐஆர் போட்டு அது கேஸ் நடந்திருக்கு. கேஸ் நடந்து ஜட்ஜு பார்த்துட்டு எல்லாரோட குவாலிஃபிகேஷன் பார்க்குறான். அவன் எம்சிஏன்னு போட்டவொடனே கத்தி எடுத்து குத்த வந்தாங்கன்னு சொல்லி அவங்க மேலே சிவனடியார் மேலே கேஸ் போட்டுருக்காங்க. பார்த்துட்டு திட்டி ஜட்ஜு வந்து கேஸை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டார். அதெல்லாம் ரொம்ப முன்னாடி, இப்போ நடந்ததில்லை, ரொம்ப முன்னாடி இந்த அனுபவங்கள்லாம் பட்டதுனால இவங்க ஒரு போராடுறதுக்கே யோசிக்கக்கூடிய நிலைமை வந்தது. இருந்தாலும் அவர் மேலே கொண்ட விசுவாசத்தினால போராடிட்டே இருந்தாங்க. இதையும் கேட்டு போட்டு மறைச்சி வரக்கூடாது அப்படிங்கிறது நோக்கம் வந்தது. இந்த இடத்துல தான் என்னடா கேள்வி கேட்டால் வேலை நடக்கலை, நம்மளையே கோயிலுக்குள்ளே உட்கார விட மாட்டேங்க ஆதங்கம். அப்போ தான் அந்த விஷயத்தை வந்து ஏன்ட்டாங்க அந்த சிவனடியார்கள் சொல்கிறாங்க. நம்ம அண்ணன் கார்த்திக்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சொல்கிறார், அண்ணா இதுக்கு ஒரு மனு கொடுக்கணும், நீங்கள் வாங்கன்னு சொல்லி நம்ம இயக்கம் சார்பாக கூப்பிட்றாங்க. அப்போ போய் மனு கொடுத்து, மனுவுக்கு எந்த விதமான ஒரு இதுவே கிடையாது. நான் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறோம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்குறோம். அங்கே மாவட்ட ஆட்சித்தலைவரில் அந்த மண்டே பெடிஷன் உங்களுக்கு தெரியல, எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, அறநிலையத்துறையிலேருந்து வர்றாங்க. மாவட்ட ஆட்சியர் முன்னாடி இல்லை நாங்கள் வேலையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாங்க. அங்கே போனால் வேலை நடந்துட்டுருக்கு. மறுநாள் வேலை, சரி நாளைக்கு நிப்பாட்டிடுவாங்க போல, இன்னைக்கு கொடுத்துருக்கோன்னு பார்த்தா மறுநாள் வேலை நடந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில் தான் இதுக்கு மேலே இவங்களை விட்டால் ஒரு எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம். அந்த நான் வந்து 2024 ஒரு மனு கொடுக்க சொன்னாங்க. அது கொடுத்து கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்போ வந்து சட்டமன்ற குழு வந்து இதை ஆய்வு பண்ணுது. ஓகே, சட்டமன்ற குழு வந்து தெளிவாக அவங்களுடைய அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. நான் அது கூட உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க, இது வந்து இதனுடைய அழகை கெடுக்கக்கூடிய வண்ணத்தில் இருக்குது. எது நீங்கள் இந்த இடத்த கேட்டு போடுறீங்கன்னா அப்படி உங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா மக்கள் பார்வையில் இருக்கக்கூடிய இடம், மெயினான இடத்துல நீங்கள் கேட்டு போடணும் அப்படின்னா இங்கேருந்து தள்ளி அங்கே ரோடு ஆரம்பிக்கல, அந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் சட்டமன்ற குழுவினுடைய ஒப்புதலையும் மீறி இவங்க வந்து காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாரு. இது அதை எப்போ அந்த முத்திட்டு வருதுன்னா, அந்த கேட்டு போடுற பிரச்சனை 2024 ஆகஸ்ட்ல என்ன ஆரம்பித்து 2025 பிப்ரவரியில் ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு முட்டதுக்கப்புறம் நான் நடத்தியே தீர்வோம்னு அவங்களும் நிற்காங்க. பார்த்துருவோங்கிற இதில் எல்லா ஹிந்து அமைப்புகள், சிவனடியார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறோம். உள்ளிருப்பு போராட்டத்தில் அப்போ நான் பேசும்போது என்ன தான் பேச சொல்கிறாங்க, பேசும்போது தான் ஒரு ஆதங்கத்தில் எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொல்லி கேட்டு போடுறது மட்டும் இல்லை, இந்த ஈவோ முருகன் இங்கே இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கான பல்வேறு காரணங்களை நான் சொல்கிறேன். நான் யோசிச்சு சொல்ல அந்த நேரத்தில் வந்து ஆதங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த கோரிக்கையை ஏற்றுட்டு உடனே ஈவோவை மாற்றுறதுக்கான தீர்மானம் நடக்குது. அப்போ தான் அந்த போராட்டத்தை அடிப்படையாக அதை வச்சு அதில் என்னென்னா, இந்த கோயிலை வந்து ஐஐடி சென்னையில் கியூப்னு ஒன்று இருக்குது, இதுக்காக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக ஒரு டீம் ஒன்று இருக்குது. அவங்க வந்து ஏற்கனவே 2019-20 ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவிலேருந்து அவங்களும் அந்த டைம் பீரியடில் அடுத்தடுத்த வருஷங்களில் 2 பேரும் 19-20 2 பேரும் அடுத்தடுத்த அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய அறிக்கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கோபுரத்தினுடைய பேஸ் மட்டம் இருக்குல்ல, கல்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய எடைக்கும் மேலே இருக்கக்கூடிய கட்டுமானத்துக்கும் எடை அதிகமாக இருக்குது. கல்காரத்தில் விரிசல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் இதை பாதுகாக்கணும்னு சொல்லி நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வந்து அப்போ தான் தெரிய வருது. இது இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் தான் ஒன்று ஒன்றா விஷயங்கள் தெரிய வருது. ஏஎஸ்ஐ கொடுத்த ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்க்குறோம், ஐஐடி கொடுத்த ரிப்போர்ட்டையும் எடுத்து பார்க்குறோம். இது ஐஏஎஸ்ஐ கொடுத்தது வந்து ஒரு வேலையை வந்து நம்ம வீட்டில் வேலை பார்க்குற மாதிரி கோயிலில் வேலை
வேலை பார்க்க முடியும் அண்ணனுக்கு தெரியும். ஒரு 1000 வருஷ கட்டடங்களில் வேலை பார்க்கணும்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது. ஒரு சும்மா சிமெண்ட் வச்சு பூசிட முடியாது. அதுக்குன்னு நிறைய சுர்போட் எல்லாமோ டெக்னிக்கல் வேலை, லைம் சுர்போட்லாம் டெக்னிக்கல் வேலைலாம் இப்போ வந்து பார்த்து தெரியுது, சுருக்கி இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்குன்னு சில கலவைகள் தயாரிக்கிற முறையெல்லாம் இருக்குது. இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் வேலை நடந்துட்டு இருக்குங்க நமக்கு தெரியுது. அப்போ போஸ்ட் அங்கே என்னென்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அன்னதான கூடத்தை இடித்து அப்புறப்படுத்த சொல்லி அவங்க ஐஐடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழைய கட்டடத்தை ஒரு சாதாரண அன்னதான கூடத்துக்கு அதுக்கு எவ்வளவோ எஸ்டிமேஷன்லாம் போட்டு வேலையை ஆரம்பித்தார். இது வந்து ஒரு ஊழலுக்கான இதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஊழல்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒட்டப்படுது. அந்த போஸ்ட் அடிப்படையாக வச்சு அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையர் வந்து யக்ஞை நாராயணங்கிறவர் வந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க. அவர்கிட்ட ரிப்போர்ட் கேட்குறாங்க, என்ன நடந்துன்னு ஆய்வு பண்ணி ரிப்போர்ட் கேட்குறாங்க. அவர் ரிப்போர்ட்டில் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், இங்கே வந்து மிகப்பெரிய முறைகேடுகள் வந்து நடந்துட்டுருக்கு, மண் அள்ளப்பட்டிருக்கு. இது வந்து வெளியில் இருக்க முறைகேடு கிடையாது, வெளியில இருந்து சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட லாரி கணக்கில் மணல் 300 லோடு மணல் அள்ளுறா சொல்கிறாங்க. இதை வந்து வெளியில இருந்து ஆய்வு பண்ணவங்க ஐஐடியும் லாயர் கமிஷனும் வெளியில இருந்து உள்ள போய் ஆய்வு பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி யார் உதவி ஆணையர் அவரே கொடுக்குற ரிப்போர்ட்ல சொல்றாரு, மதுரையில் வந்து வீரவசந்தராயர் மண்டபம், அது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், தீ விபத்தில் சிதிலமாகி போச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதை கட்ட முடியல. அவர் அதில் சொல்லியிருக்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி பழங்காலத்து கட்டமைப்புகளை நாங்கள் ஏதாவது கை வச்சோம் அப்படின்னாக்க திருப்பி அதை வந்து நம்ம புனரமைக்கவே முடியாது. ஒன்ஸ் அது வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னா, ஆனால் நம்ம திருப்பி அந்த வீரவசந்தராயர் நம்ம மண்டபத்தை கட்டுறதுக்கான டெக்னாலஜி நம்ம கையில் கிடையாது. அதனால் கட்டடங்களை பாதுகாக்கணும். அது அங்கே என்ன டேமேஜ் பண்ணாங்களோ அதே டேமேஜை இங்கே வந்து ஈவ முருகன் பண்ணிட்டு இருக்காரு. என்னென்ன டேமேஜ் அப்படின்னா, வீரவசந்தராயர் மண்டபத்துக்கு இதுக்கும் என்ன டேமேஜ் அப்படின்னா, அங்கே அம்பாள் சன்னதியினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கல்யாண மண்டபம், இந்த திருக்கல்யாண மண்டபத்தை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புது கட்டுமானங்கள் பழைய கட்டடங்களை இந்த புனரமைப்பு புதுப்பித்தல் அப்படின்னு 2 வார்த்தை வரும். புனரமைப்புன்னா இருக்கிற மாதிரி அதை திருப்பி எடுத்துகிட்டு வர்றது, புதுப்பித்தல்னா அதில் மாடிஃபிகேஷன் பண்ணி அதை பலபலன்னு ஆக்குறது. அது பண்ணக்கூடாது. பழைய கட்டடங்களில் ஏஎஸ்ஐ சொல்லியிருக்கு. 2 தூண்களுக்கு நடுவில் சிமெண்ட்லாம் இப்போ கட்டுறாங்க, சிமெண்ட்டில் கட்டுறாங்க, செங்கல் கட்டடம் கட்டுறாங்க, அதெல்லாம் அகற்ற சொல்லியிருக்கு. அதை மேனுவலாக பண்ணாமல் எத்தனை 600-700 வருஷ கட்டடத்தில் மேனுவலாக அந்த ஒர்க்கை பண்ணாமல் ஜேசிபியை வச்சு இடிக்கிறாங்க. இடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த நம்ம தென்காசி கோயிலில் அம்பாள் சன்னதிக்கு வெளியில் இருக்கக்கூடிய மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், திருக்கல்யாண உற்சவம் அங்கே தான் திருக்கல்யாண மண்டபத்தில் பண்ணுறாங்க. இது இருக்கக்கூடிய நிறைய தூண்களை சேதாரமாக்கியது. சேதாரமாக்கி இது வந்து எப்படின்னா, நம்ம தூணை கோயிலை பாதுகாக்கணுங்கிறது போய் மக்களை பாதுகாக்கணுங்கிற மாதிரி. அதுக்குள்ளே போனோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து. முதல்ல கோயிலுக்கு ஆபத்துன்னு பார்த்தோம், இப்போ அதுக்குள்ளே போனோம்னா உள்ளே போகிறோம் உயிருக்கே ஆபத்து. சிமெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஜேசிபி வச்சு இடிச்சதுல ஏற்கனவே இந்த பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கருங்கல் தூண்கள் இதெல்லாமே நிறைய கிராக் ஆகிப்போச்சு. மேலே பாவுக்கல்ல நிறைய கிராக், பாவுக்கல்னா மேலே அது தூண்களில் நிறைய டேமேஜஸ் எல்லாம் வந்தது. இதெல்லாம் வந்து அவர் யக்ஞை நாராயண் சார் வந்து ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்கிறாரு. இந்த வேலையை நாம் பிடித்திருக்கிற அந்த 7ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து சரியான டெக்னிக்கல் ஆஃபீஸரை வச்சு பண்ண சில பல வேலைகள் தொடங்கப்படக்கூட இல்லை அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காரு. சரியான எங்கே டெக்னிக்கல் ஆஃபீஸர் உள்ள யாருமே இல்லை. சும்மா வந்து இந்த ஸ்தபதி கொத்தனாரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 700 வருஷம் கட்டணும், கொத்தனாருக்கு என்ன நாலேஜ் இருக்கும், சிமெண்ட் கலவை போட்டு கொத்தனாரை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரியான இன்ஜினியர்ஸை போட்டு நம்ம ஏடிஎம்லாம் வச்சுருக்காங்க, ஏலாம் வச்சுருக்காங்க, அவங்களாம் போட்டு பராமரிக்கணும்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாரு. இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து அடுத்த முன்னெடுப்புக்காக வழக்கு அதையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அமைச்சர் சேகர் பாபு வரைக்கும் ஃபோன்லலாம் பேசியிருக்கோம். நானே ஃபோன் போட்டு பேசினேன். அவங்கெல்லாம் இது எந்த அதிகாரியும் சரி, ஜேசிஐ அன்புமணின்னு இருக்காரு, ஃபோன் போட்டு யாருமே அதெல்லாம் காதுகத்தல. நீங்கள் இந்த பிரச்சனையை ஒட்டுமொத்தமாக சொல்லும் பொழுது ஓவரால் அறநிலையத்துறையினுடைய ஆணையராக இருந்தவர் யார்? குமரகுருபரன் இருந்தாரா? அப்போ வந்து ஸ்ரீதர் சார் தான் மாறிட்டாங்க. இப்போ ஸ்ரீதர் சார் இருக்கிறாரு. அப்பவும் அவர் தான் ஸ்ரீதர் சார் தான். ஓகே, இல்லை இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து தென்காசியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோவில். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு முக்கியமான ஒரு கோவில் ஒன்று, இந்திய அளவில் தேசத்தினுடைய அடையாளமாக ஒன்றுன்னு வச்சுக்கிட்டாலும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சமா இங்க இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கும்போது சேகர்பாபு நேரில் வந்து விசிட் பண்ணாரா? இந்த இஷ்யூ கண்டிப்பாக வரவே இல்லை. பல நாட்டில் வர்றதாலாம் சொன்னாங்க. இத்தனைக்கு 2 முறை நான் வந்து சேகர்பாபு அண்ணன் சேகர்பாபுல ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசினேன். அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னு தவிர அதோட இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இன்னொரு பக்கம் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா. சோ இது வழக்கு எப்போ ஹைகோர்ட் வழக்கு அப்படின்னா, இவர் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பிப்ரவரி ஒரு எல்லாத்தையும் சொல்லி பார்த்தேன், ஈவோட்ட சொல்லி பார்த்தோம், ஏசி எல்லாத்தையும் சொல்லி பார்த்து ஒரு கட்டத்துக்கு மேலே நடக்கலன்னு தெரிஞ்சோனையும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அந்த வழக்கு வந்து என்னுடைய பெயரில் வந்து இந்த வழக்கு வந்து பதியப்படுது. விவேக்குமார் சிங்கிட்ட வந்து சிங்கிள் பெஞ்சில் இந்த வழக்கு வருது. அப்போ இந்த அம்பாள் சன்னதியை பார்த்த டோனர் இருக்கிறார்ல, அவர் உபயதாரர், அவர் வந்து ஒரு ஹைகோர்ட் லாயர், அவர் வெங்கட்ராமன் சொல்லிட்டு முன்னாள் எம்எல்ஏ வந்து அவர் வந்து இதுக்கு வந்து தடையா நிற்கிறார். உள்ளே வந்துட்டு இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்லிட்டாரு, நம்ம வந்து அவர் சொன்னார், எனக்கு அதை பற்றி அவ்வளோ சூட்சமாக தெரியல, இன்ஜெக்ஷன் பெட்டிஷனும் எது சொன்னார். அதாவது
பணி முடித்த நம்ம ஸ்டே கேட்கல 28ல கேட்கும்போது பணிகளை நிறைவு செய்து கும்பாபிஷேகம் பண்ணணும். Injections. இப்போ பணி வந்து முடியறதுக்கான காலம் அந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில் காலமும் நமக்கு இல்லை. அதனால அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து சரி நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் இவர் வந்து இம்ப்ளீடிங் போட்டு யாரு இந்த டோனர் உள்ள வர்றாரு. இல்ல எல்லா வேலையும் நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஈவோக்கு காலத்து வாங்கிட்டு இவர் உள்ள வர்றாரு. ஒரு கேள்வி இந்த இடத்துலங்க, ஏன்னா இது இந்த கோவிலோட சம்பந்தப்பட்டதுல பல கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அரசு கும்பாபிஷேகம் நடத்தினதா மாறி தட்டிக்கிறாங்க. 1000 கும்பாபிஷேகம் பண்ணோம், 2000 பண்ணோம், ஆனா டோனர்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அந்த டோனர்ஸ் வந்து யார் பண்றாங்களோ அவங்க வந்து நிறைய பேர் நிறைய ட்ரஸ்ட்கள் வச்சிருக்காங்க, தனிநபர்கள் இருக்காங்க. அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு டொனேஷனை டிரைவ் பண்ணி அதுக்கு பிறகு பண்றாங்க. சில பேர் ஓன் ஃபண்ட்ஸ்லையும் பண்றாங்க. இவங்க கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு அந்த கோவில்ல இந்த ட்ரஸ்ட் சார்பா அல்லது இந்த டோனர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு ஒரு கல்வெட்டு வச்சா கூட முடிஞ்ச மறுநாளே அந்த கல்வெட்டை தூக்கி போட்டுட்டு அறநிலையத்துறையின் சார்பாக இந்த திருப்பணி செய்யப்பட்டதாக திரு சேகர்பாபு பெயர், இந்து ஆணைய சமய அறநிலையத்துறையுடைய ஆணையருடைய பெயரை தான் போட்டு வைக்கிறாங்க. இதை கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஏன் டோனர்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? இந்த டோனர்களுக்குள்ளாரையும் ஏதாவது அரசியல் அல்லது சுய லாபங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கா? ஒரு விஷயம் என்னன்னா, நான் டோனர்ஸை பத்தி முதல்ல இருந்தே இயல்பா எதையுமே பேசவே விரும்பல. இதையும் நம்ம பேசி மொத்தத்துல கோயிலுக்கு சேரவங்க நின்று போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணம். ஏன்னா அவங்கள்ட்டையும் சில முறைகேடுகள் நடக்குதா பல இடங்கள் நம்ம பாக்குறோம். ஏற்கனவே அரசு ரொம்ப கொடூரமான நிலைமையில அந்த அறநிலையத்துறை இயங்கிட்டு இருக்கு. வரக்கூடிய டோனர்ஸ் செய்யட்டுமே அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஆனா என்னன்னா, உண்மையாவே ஒரு நிறைய நல்ல டோனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நிறைய இப்போ நம்ம கோபுரம் செய்தார்ல, அவரை பற்றி நேரடியாக எனக்கு தெரியாது. கோபுர திருப்பணி செய்தவர் ஒரு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வந்து மதுரை கற்பகம் யூனிவர்சிட்டியில் இருக்குல்ல, அவங்கள தான் வந்து பணி பண்ணதாக சொன்னாங்க. அவர்கள்லாம் வந்து பல கோயில்களுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல. இவங்க தான் மேற்பார்வை பார்க்கணும். டோனர்னா அவங்க வந்து அவங்களே ஒரு கொத்தனாரை வச்சு எதுவும் பண்ணுறதுக்கு வேலை இல்லை. இவங்க வந்து டெக்னிக்கல் பர்சன் வந்து இவங்க தான் அனுப்பணும். ஸ்தபதி வந்து இவங்க தான் அனுப்பணும். மண்டல ஸ்தபதின்னு இருக்கிறாங்க, அங்கே லோக்கல் ஸ்தபதிகள்லாம் இருக்கிறாங்க. இந்த ஸ்தபதிகளுடைய மேற்பார்வையில், இன்ஜினியர்ஸினுடைய மேற்பார்வையில் தான் திருப்பணி நடக்கணுமே தவிர டோனர் வந்து நேரடியாக பார்க்கக்கூடாது. ஆனால் எல்லா கோயிலும் என்ன பண்ணுதுன்னா, இவங்களுடைய சரியான ஆட்கள் இல்லை, சரியான பராமரிப்பு முறை இல்லை, அலட்சியம். எல்லாத்தையும் தாண்டி அறநிலையத்துறைக்கு மிகப்பெரிய அலட்சியம். என்ன வந்து பாத்திரம் செய்யட்டும், நீ பாட்டு செஞ்சுப்போம், ஏதோ சின்ன பிள்ளை கையில் பொம்மையை கொடுத்து விளாண்ட மாதிரி டோனர்ஸ்ட்டு இந்த கோபுரத்தை நீ பார்த்துக்க அப்படின்னு ஒதுக்கி விட்டுறாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, பாத்தீங்க அந்த கோபுரம் உனக்கு தான், உனக்கு ஒதுக்கி விட்டோம், நீ எனக்கு ஒதுக்குறத ஒதுக்கு, நான் உனக்கு ஒதுக்குறத ஒதுக்குறேன். ஏன்னா ஒரு டோனர் இந்த தென்காசி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர், அவர்கிட்ட வந்து இதை அவருடைய கூட இருந்தவர், இந்த சமயத்தில் கூட இருந்தவர் என்கிட்ட சொன்னது, தென்காசி கோயில் ராஜகோபுரத்துக்காக கேட்க போகிறாங்க. கேட்க போகும்போது அவர் நான் வந்து பண்ணித்தரேன், ஒரு பெரிய நிறுவனத்தில் பேசி எஸ்டிமேஷன்லாம் வாங்கி 2 கோடி ரூபா கிட்ட வருது, நான் பண்ணி தந்துறேன், எல்லாம் சுதை வேலையிலேருந்து எல்லாம் செய்வேன். அப்போது அந்த ஈவோ சொல்கிறார், முருகன் 2 கோடி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு வாங்கன்றாங்க. இந்த நிலைமையில தான் இருக்குது. இங்கே கொடுக்க வேண்டியதை போட்டு நான் உனக்கு கொடுக்க வேண்டியதை கோயிலில் கொடுத்தேன். கும்பாபிஷேகத்துக்கான நாள் குறிக்கப்பட்டு வேலைகள் நடந்து கொண்டு இருந்த போதே தான் வழக்கு நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த வழக்கு நடந்து கொண்டு இருக்கும்போதே கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சா? வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம என்னுடைய வழக்கில் வந்து ஒரு வெங்கட்ரமன் வந்து இதாகிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மத்திய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அவர் ரொம்ப அவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அந்த கோயிலினுடைய ரதவீதியிலே இருக்கிறாரு. அவர்கிட்ட தான் நான் போய் கேட்குறேன், இதுங்க நான் கூட வெளியூருக்கிறேன், நீங்கள் கோயில் ரதவீதியிலே இருக்கிறீங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு. அவருக்கு ஏற்கனவே முதல்ல அவர்கிட்ட நான் வழக்கை எடுத்துகிட்டு போகலாங்கிற கோபம் அவர்கிட்ட இருந்தது. அவர் பேர் தேவராஜன் சொல்லிட்டு, அவருக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியிருக்கு இந்த கட்டத்தில். ஏன்னா உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அவர் வந்து பெட்டிஷனராக எனக்கு வராரு, லாயராக வரல. ஏன்னா எனக்கு ஒரு லாயர் பார்த்தாச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஏதாவது ஒன்று பண்ணுங்க, இப்போ ஒரு வெங்கட்ராமன் உள்ள வந்திருக்கா, நீங்கள் ஏதாவது வந்து பண்ணி இந்த இதுக்கு திருப்பணி நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இங்கே யாருக்கும் அங்கே ஆள் இல்லை, அவர் வக்காலத்துக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஆள் இல்லை. உடனே அவரே பெட்டிஷனராக வந்து அவருக்கு இன்னொரு லாயர் கோகுல்ராஜன் போட்டு, அதில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுன்னு போட்டு அவர் உள்ளே வந்து இந்த கேஸ்க்குள்ளே இம்ப்ளீடிங் ஆகிறார். இதையும் தடை பண்ணி இழுத்துட்டே போயிட்டு இருக்கும்போது தான் நண்பர் நம்பிராஜன் சொல்லிட்டு, அவர் நம்ம இயக்கத்தில் தான் இருக்கிறார், அவர் மாவட்ட பொறுப்பில் இருக்கிறார். அவர் பேரில் ஒரு வழக்கை போட்டு, பொதுநல வழக்கு, ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி நிஷா பானு இதில் போட்டு 3 வழக்குகளும் ஒரே வழக்குகளாக நியமிக்கப்பட்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வந்து ஒரு வழக்காக இணைக்கப்படுது. அதுக்கடுத்த 2ஆம் வந்துட்டு ரிப்போர்ட் கேட்குறாங்க. நம்ம தரப்புலேருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து எவிடன்ஸ் எல்லாமே அன்றைய கரண்ட் அந்த 1ஆம் தேதி சொன்னாங்கல்ல, சொன்னதுக்கப்புறம் அடுத்த மறுநாள் நினைக்கிறேன் இன்னும் உடனே ஃபோட்டோஸ்லாம் இங்கேருந்து எடுத்து கரண்ட்டு நிலைமை என்ன சிச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்து இந்த கூகுள் மேப் ஃபோட்டோங்கிறாங்களா எடுத்து கொடுக்குறோம். பெரிய டீட்டெயிலாம் ஒன்றும் பார்க்க உள்ளே போகிறது ஏற்கனவே படிச்சிருக்காங்க, நம்ம ரிப்போர்ட்டில் தான் வீடியோலாம் படிச்சிருப்பாங்கல்ல. ஃபோட்டோஸை தான் நம்ம பார்த்தாங்க ஸ்ரீமதி. அன்றைக்கி வந்து யாகசாலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம், 3ஆம் தேதி யாகசாலை பூஜை, அன்றைக்கி காலையில் ஆரம்பிக்குது, அன்றைக்கி தான் ஹியரிங் வருது. ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க தரப்பு மாதவன் சொல்லிட்டு ஒரு சார் இருந்தார் வழக்கறிஞர், என்னெல்லாமோ சமாதானம் பண்ணுறாரு. கேட்குறாங்க, இந்த லட்சணத்தில் கும்பாபிஷேகம் பண்ணுவீங்களா
அப்படின்னு ஃபோட்டோவை காட்டி கேட்குறாங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அவருக்கு என்ன பதில் சொல்லக்கூட திராணி இல்லை. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவர் நல்ல மனிதர். நான் அதை பற்றி சொல்ல அவர் பின்னால் வந்து அவர் நேரில் வந்து ஆய்வு பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒத்துக்கிட்டார். பட் என்னென்னா அந்த லட்சணத்தில் தான் இவங்களுடைய திருப்பணியெல்லாம் இருக்குது. ஒரு ஃபோட்டோ பார்த்தோன்னா காரி துப்புற மாதிரி அப்படி தான் பேச வேண்டியிருக்கு. இப்போ பண்ணுறதெல்லாம் இந்த நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் காரி இவங்க பண்ணுற வேலையெல்லாம் காரி துப்பிடுவாங்க. அந்த ரேஞ்சில் தான் அந்த லட்சணங்கள் இருக்குது. பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பணியெல்லாம் முடிச்சுட்டு மெதுவாக கும்பாபிஷேகத்தை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்ரீமதியும் நிஷாபானு மேடம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. உடனே திருப்பி உள்ளெல்லாம் போய் பார்த்தாங்க, எதுவும் கதைக்காகலை. உடனே மறுநாள் உங்களுக்கு தான் தெரியுமில்ல நம்மளுடைய எவ்வளவு வேகமாக நம்மளுடைய தமிழக அரசு இயந்திரம் இயங்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அன்றோடு இரவாக இயங்கி கொண்டு எல்லாத்தையும் ஸ்டேட் லெவல் கமிட்டியில் இருக்க எல்லாத்தையும் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் கையெழுத்தை வாங்கி நம்முடைய ஆகம் அறிஞர்கள் செல்வம் பெற்று நம்ம எல்லா பட்டத்தையும் பிடிச்சி அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கி எல்லா இன்ஜினியர்ஸ்டையும் வாங்கி கொண்டு வந்து இரவாக மறுநாள் சொல்கிறாங்க. ஸ்டே வெக்கேட் பண்ணும்போது 4ஆம் தேதி சொல்கிறாங்க. நேற்று வந்து வீடியோ காலில் பார்த்தேன் கோயில் அப்படிங்கிறாங்க. வீடியோ காலில் எப்படி ஒரு ஆய்வு நம்ம பண்ண முடியும்? ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் எல்லாம் வந்து வீடியோ காலில் ஆய்வு பண்ண முடியாது. வீடியோ காலில் காட்டுறது முடியாது. ஒரு வீடு கட்டுறோம், வீடியோ காலில் கட்டி முடிச்சிட்டோம், ஒரு இன்ஜினியர் சொன்னால் நம்ம ஒத்துப்போம். வாய்ப்பே இல்லை. வீடியோ காலில் பார்த்தோங்கிறாங்க. அவங்களுக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியுது யார் ஸ்ரீமதி மேடத்துக்கு மனசாட்சி கொடுத்தது. இருந்தாலும் பல்வேறு தரப்பில் என்ன ப்ரெஷர் அப்படின்னா, ஒரு கும்பாபிஷேகத்துக்கான பூஜைகள் ஆரம்பிச்சாச்சு, நிறுத்தக்கூடாது. இது நமக்கே அது அதிர்ச்சி. என்னன்னா நம்ம எதிர்பார்த்தது பிப்ரவரி 27 போட்டு முன்னாடியே போட்டது. நம்ம இங்க வந்து நிக்கும்னு நம்மளே எதிர்பார்க்கல. பூஜை ஆரம்பிச்சு நமக்கே இது ஒரு அதிர்ச்சியான விஷயம். பூஜை ஆரம்பிச்சு தொடங்கிட்டாங்க. அங்க தொடங்கி அவங்க நிப்பாட்டம் இல்லை. சாயந்தரம் தீர்த்தவாரி எல்லாம் இங்க நடக்கட்டும். உங்களுக்கு தான் தெரியுமில்ல, அவங்க ஒரு பிளான் போட்டு வச்சுட்டாங்க. ஆகும்னு தெரிஞ்சும் கூட மதியம் ஈவினிங்ல தீர்த்தவாரி எடுத்து போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. கோயில் உணர்வு சார்ந்த விஷயம், ஆகமம் சார்ந்த விஷயம், அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. அன்றைக்கு இவங்க கொண்டு போயிருக்காங்க. கோயிலினுடைய பிரதான பட்டர் அன்னைக்கு இறந்து போறாரு. என்னைக்கு பூஜை ஆரம்பிக்கப்பட்ட அன்னைக்கு கோயிலினுடைய முன்னாள் பட்டர் ரதவீதியிலே இருக்கிறாரு, இறந்து போறாரு. கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு ருத்ராட்ச மரம் தன்னால் இதாகி கீழே விழுந்துருக்கு. 2 அபசகுனங்களை கடந்து அதையும் கூட கோர்ட்டில் மறுநாள், ஏன்னா 3ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க, அன்னைக்கு அவர் இறந்து போறாரு மதியம் 2 மணிக்கு. ருத்ராட்ச மரம் கீழே விழுது. மறுநாள் கோர்ட்டில் இதையும் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம என்ன சொல்கிறாங்க, சாபம் கொடுக்குறாங்க. ஒரு நீதி நேர்மை சட்டத்தை பார்த்து வந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு நீதிபதி சாபம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு வழக்கு, ஒரு வந்து வித்தியாசமான வழக்கு. இந்த நம்ம தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாரு, ஆமாங்க அப்படிதான் இருக்கு, அவங்களால அதை நிறுத்தவும் முடியலை, பணி நடந்திருக்குன்னு முழுமையாக சொல்ல முடியலை. கிட்டத்தட்ட சமாளித்து கடைசியில் இந்த பாவத்துக்குலாம் அவங்க தான் ஆளாக போகிறாங்க. நேரடியாக இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி. இந்த பாவம்லாம் உங்களை தான் போய் சேரும். இப்படி கோயில்களில் பண்ணுற பாவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆளாக போகிறீங்க, எப்படியும் போய் போங்க நடத்தி தொலைங்கிற மாதிரி தான் அந்த அம்மா வந்து இந்த வார்த்தைகளை அவங்க சொன்ன வார்த்தைகளை தான் நான் சொல்கிறேன். நேரில் இருந்து கேட்ட வார்த்தைகள் சொன்னேன். சொல்லி ஸ்டேயை வெக்கேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய நோக்கம் வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறது கிடையாது, திருப்பணியை முறையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம லாயர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு வந்து லாயர் கமிஷன்லேருந்து ஆய்வு பண்ணணும்னு கேட்குறாங்க. லாயர் கமிஷனோட ஐஐடி 2 பேர், ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். கியூப்லேருந்து வந்து ஆய்வு பண்ணணுங்கிறாங்க. அது கும்பாபிஷேகம் முடிஞ்சு 18ஆம் தேதி என்னன்னு நினைக்கிறேன். திருப்பி அதே மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி அவங்க 18, 28 எனக்கு சரியாக டேட் ஞாபகம் இல்லை, ஐஐடியிலேருந்து லாயர் கமிஷன்லேருந்து ஆய்வுக்கு வர்றாங்க. இப்போ நம்ம பார்வையில் நம்ம பார்க்குற பார்வை வந்து ஒரு இன்ஜினியர்ஸு, சிவில் இன்ஜினியர்ஸ் பார்க்குற எக்ஸ்பெக்ட் பார்க்குற பார்வைகள் வேறு இருக்கும். கரெக்டாக அவங்க பார்த்தா இன்னும் ரொம்ப படுகேவலமாக இருக்குது. நம்ம பார்க்குற பார்வை இவங்க பண்ணுற திருப்பணிகள்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, இன்னும் அவங்க கண்ணுக்கு எல்லாமே எளிமையாக புலப்படுது. இன்னும் டெக்னிக்கலாக அவங்க அந்த விஷயங்களை அணுகிறாங்க. சொல்லப்போனால் அதில் ஒரு இதில் சொல்லியிருக்கிறாங்க, என்னென்னா பாயிண்டிங் ஒர்க் அப்படின்னா 2 கல்கள், நீங்கள் பார்த்துருக்கீங்க, கல்கள் அடுக்கப்பட்டிருக்கும். கல்களுக்கு நடுவில் வந்து ஒரு பூச்சி கொடுத்துருப்பாங்க. இந்த பூச்சிக்கு வந்து பாயிண்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்டிங் ஒர்க்குக்கு வந்து லைம் சப்போர்ட்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா சுண்ணாம்பு, கடுக்காய், வெள்ளம், இது 3 சேர்த்து. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாயிண்டிங் ஒர்க் பண்ணல, பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே முன்னாடி பழைய ஒர்க் வந்து சரியான முறை இல்லாமல் சிமெண்ட்டில் பூசியிருக்காங்க. இவங்க புதுசாக வேலை நடந்த மாதிரி காட்டணுங்கிறது அதுக்கு மேலே ஒரு கோடு மாதிரி போட்டு நடந்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலை பார்த்துருக்காங்க. போய் கொத்தி எடுத்து பார்த்தா உள்ள ஃபுல்லாக சிமெண்ட் இருக்குது, வெளியில் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. அதெல்லாமே போலியான வேலைகள். எவ்வளவு வந்து ஒரு அசிங்கம் தெரியுமா ஒரு அரசு துறை இவ்வளவு தெரிந்தே இதெல்லாம் இந்த போலியான வேலைகள்லாம் எப்போ நடக்குதுன்னா விஷயம்லாம் குட்டெல்லாம் வெளிப்பட்ட பிறகு கோர்ட்டுக்கு போன பிறகு தான் இப்படி எப்படியாவது ஒப்பேத்திடலான்னு வேலை பார்க்குறாங்க. தண்ணிக்கு வடிகால் கட்டுறாங்க. அபிஷேக தண்ணி உள்ளே இருந்து ஸ்மெல் அடிக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் ஆய்வுக்கு வரும்போது எஸ்பி கேட்குறாரு, என்ன ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறார். உள்ளே வந்துட்டு வடிகால் கட்டுறோன்னா அவசரமாக கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு அவசரமாக கட்டுறாங்க. வடிகால் மட்டம் எப்படி கட்டியிருக்காங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அங்கே போய் தங்கியிருக்கு. இங்கே எந்த பக்கம் பள்ளம் மேடை வந்து மாற்றி வச்சு கட்டிட்டாங்க அவசர கோலத்தில். தண்ணி எல்லாம் இன்னும் அதிகமாக அங்கே
தேங்கி நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோலத்தில் தான் அவர்களுடைய அவசர வேலைகள் இருக்குது. சுவாமி சன்னியினுடைய வெளிப்பகுதியில் சுவர் வந்து நான் அந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு அனுப்புகிறேன். மிகப்பெரிய அளவில் பல்ஜாகி போயிருக்கு. இதை இப்படியே விட்டோம்னா அடுத்த 12 வருஷங்களுக்கு அது நிலைத்திருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். அப்போ சுவர் பல்ஜாகி இருக்குன்னா ஒன்று அதை பிரித்து திருப்பி கட்டுமானம் பண்ணணும். பிரித்து கட்டுமானம் பண்ணுறது இருந்தால் பாலாலயம்லாம் பண்ண உள்ள விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, இந்த பட்ரஸ் வால்னு சொல்லிட்டு ஒரு தாங்கு சுவர் பார்த்துருப்பீங்க அண்ணன் பல கோயிலில், பழைய கற்று கோயில்கள்லாம் ஒரு தாங்கு சுவர் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு இவ்வளவு அடி ஆழம் கீழே வானம் தோண்டி அதை பண்ணால் தான் அது நிற்கும். அவசர கோலத்தில் அப்படியே பூமியில் மேலே தட்டி ஒரு பட்டர்வால் போட்டு நிப்பாட்டியிருக்கிறாங்க. பின்னாடி மாடவீதி, கோயிலினுடைய மாடவீதிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, கோயிலினுடைய சுவாமி திருச்சுற்றவலம் வர்றாரு இல்லையா, உற்சவர் வலம் வரக்கூடியது பல வீதிகள் இருக்கும். மாடவீதி, மாசி வீதி அப்படின்னு சொல்லிட்டு ஆவணி மூல வீதி, இப்படிலாம் பல வீதிகள் இருக்கும். இதில் முதன்மையானது வந்து கோயிலினுடைய பிரகாரத்தை ஒட்டக்கூடிய மாடவீதி. நடந்து கூட நீங்கள் வர முடியாது, அவ்வளவு ஸ்மெல் அடிக்குது. நீங்கள் முன்னாடி கேட்டு போட்டு பாதுகாப்புன்னாங்க. நீங்கள் மாட வீதியில் வந்தீங்கன்னா எத்தனையோ பேருக்கு வந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாங்க நைட்டில். அதுக்கெலாம் அங்கெல்லாம் எந்த பாதுகாப்புமே கிடையாது. அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும், அவ்வளோ குப்பையாக இருக்கும். ஒரு கட்டம் வர தான் நடக்க முடியும். அதுக்கு மேலே பழைய பில்டிங்ஸு, மரம் இதெல்லாம் இருக்கும். ஷவர் ஒரு 30 டிகிரி பின்னாடி இருக்கக்கூடிய மதில் சுவர் சாஞ்சிருக்கு. எதையுமே கணக்கில் எடுக்காமல் ஹரி மேனர் பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஹரி மேனர்லாம் பார்த்தா ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அந்த அவசர கோலத்தில் நடத்தி டார்கெட் டேட் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை வச்சுக்கிட்டு இந்த நாளுக்குள்ளார எப்படி ஒரு படத்தை வந்து அவசரமா எடுத்து ரிலீஸ் பண்ணணும், ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு படம் எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து சொல்லும்போது கோயில் வந்து ஒரு உயிர் பொருள் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து தெய்வீக விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அதனுடைய இந்துக்களுடைய உணர்வை, அந்த கோயில் சார்ந்த உணர்வுகளை, மக்களுடைய உணர்வை ஆகமம் என்ன சொல்லுதோ, மக்கள் உணர்வு என்ன சொல்லுதோ அதை நீதிமன்றம் மதிச்சு அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து 24/6 அன்னைக்கு வருது, ஜூன் மாதம். கும்பாபிஷேகம் முடிஞ்சு அதற்கு பிறகு ஆல்மோஸ்ட் மே மாசம் வந்து ரிசர்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நீதிமன்றம் வந்து 29/4, ஆனா ஜட்ஜ்மெண்ட் அறிவிக்கப்பட்டது வந்து 24/6 தான், ஜூன் மாசம் தான் வருது. ஏன்னா அந்த மே மாசம் வந்து உங்களுக்கு விடுமுறை இருந்ததுனால இது பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. கோயில் வந்து ஒரு தெய்வீக விக்கிரகங்கள் இருக்கணும். கோயில் வந்து இறைவனுடைய தெய்வீக உடல். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டில் கொத்தனார் வேலை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, வீட்டில் இன்ஜினியர் வேலை பார்க்குற மாதிரி. இந்த அடிப்படை அறிவு கோயிலில் வேலை பார்க்குறவங்க, இங்கே இருக்கக்கூடிய ஈஓக்கு, ஜேசிஏசி யாருக்கும் இல்லை அப்படின்னு அவங்க அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து உயிர் பொருளாகவே அவங்க பார்க்கல, ஏதோ ஒரு பில்டிங்கில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கு இந்த பாலாலயம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய உயிர் சக்தியை இன்னொரு இடத்துக்கு நம்ம மாற்றி அமைக்கிறோம். இதை பற்றின அடிப்படை நாலேஜே எல்லாமே இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய அவுட்கம் என்ன? இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு? ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டில் இன்னொரு விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னென்னா, நேம் சேக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு அந்த டார்கெட்டிங் மெத்தடில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி ஒரு அறநிலையத்துறை இயங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் திஸ் டார்கெட்டிங் மெத்தட் த ரியல் பர்பஸ் ஆஃப் கும்பாபிஷேகம் இஸ் பீயிங் லாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் வந்து முதலும் கடைசியும் கிடையாது, இது தொடர்ந்து நடக்கக்கூடிய அநியாயங்களின் தொடர்ச்சி அப்படிங்கிற வார்த்தைகளை கடைசியாக இறுதியாக இந்த தீர்ப்பினுடைய சாராம்சமாக சொல்லியிருக்காங்க. அப்போ இது தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலுங்கிறது வந்து இவ்வளவு நாள் இவங்க பண்ணாங்கல்ல, என்ன கோர்ட்டு சொல்லுவது தான் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலை பற்றி மட்டும் சொல்ல, இந்த துறை வந்து இவ்வளவு நாளாக பண்ணிகிட்டு இருக்க மொத்த ஆணியுமே தேவைப்பட்ட ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி. நடத்துகிற கும்பாபிஷேகம் எல்லாமே இப்படித்தான் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து உத்தரகோசமங்கை கோயிலில் நடந்த அநியாயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதனோட தென்காசி மட்டும் இல்லை, பல்வேறு கோயில் நடந்திருக்கு. இது ஒரு தொடர் நிகழ்வு. இவங்க பண்ண கும்பாபிஷேகம் எல்லாமே வேணும் டார்கெட் மெத்தடில். ரியல் பர்பஸ் ஆஃப் கும்பாபிஷேகம் இஸ் பீயிங் லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்டம் இது வந்து தீர்ப்பினுடைய இதுக்கு அடுத்து என்ன பண்ணுறது, இதை வந்து எப்படி வந்து முறைப்படுத்துறது, கைட்லைன்ஸ் என்ன முறைப்படுத்துறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து இந்த திருப்பணியெல்லாம் நடந்து முடிஞ்சால் இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டியில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் திருப்பி வந்து அவங்க உத்தரவாதம் கொடுக்கணும், ஒரு சர்டிஃபிகேட் பண்ணி வேலையெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லணும். ஆனால் என்னென்னா, ஸ்டேட் லெவல் எக்ஸ்பர்ட் கமிட்டி அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து அரசு எங்கே கையெழுத்து போட சொல்கிறாங்களோ அதை போடுற நிலைமையில தான் அவர்களுக்கு இலகுவான நபர்களை தான் அதில் நியமிக்கவே செய்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆனவங்க அந்த மாதிரி தான் ஏஎஸ்ஐலே ரிட்டையர் ஆனவங்க தான் வச்சுருப்பாங்க, அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும். அது போக என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் முறைகேடுகள் நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே அதை சொல்லிட்டு ஜஸ்டிஸ் மகாதேவன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருப்பாங்க. திருப்பி இந்த ஐஐடியில் நம்ம கியூப்னு சொல்கிறோம்ல, சிவில் இன்ஜினியரிங், அவங்க டீம் வந்து ஆய்வு பண்ணி திருப்பி அறிக்கை சப்மிட் பண்ணணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதில் அவங்களுக்கு பெரிய தலைவலி என்னென்னா, ஐஐடியினுடைய அந்த கியூப் டீம் வந்து பண்ணி கொடுக்குறதா. ஏன்னா அவங்க வந்து டெக்னிக்கல் டீமு சிவில் இன்ஜினியர்ஸ் தான் வர்றாங்க. அவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா இவங்களால அடுத்து கும்பாபிஷேகமே நடத்தக்கூட முடியாத நிலைமைக்கு இவர்கள் ஆளாகி விடக்கூடிய நிலைமை வந்து அறநிலையத்துறைக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் இப்போ சொன்னதை மையப்படுத்தி தான். என்னென்னா, இந்த கியூப் அமைப்பை வந்து அவங்க எப்படி என்கேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் ஸ்டார்டிங் த ரெனோவேஷன் ஒர்க் த டெம்பிள் ஷல் obtain a report of distress mapping, detailed project report from Department of Civil Engineering IIT Madras. After completion of the distress as stated in the reports,
சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிட்னஸ் ஷெல் பி ஒப்டைன்டுங்கிறாங்க. கோவில்ல ரெனோவேஷன் தொடறதுக்கு முன்னாடியும் கூப்பிட்டு இந்த லோடு பேரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கா, என்ன ஏது, இது அத்தனையும் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஐஐடிலேருந்து வரணும். முடிச்சதுக்கு பிறகு சரியா நீ பண்ணிருக்கியான்னு சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிறாங்க. இது வந்து இப்படி பண்ணாதான் இனிமே பண்ண முடியுங்கிறத இப்போ ஒரு ரூலா கொண்டுட்டு வந்திருக்காங்க. முடியுங்கிறது ஒரு பக்கம், முடியாதுங்கிறது இன்னொரு பக்கம். இது வந்து அறநிலையத்துறைக்கு பெரிய ஒரு சவாலான, முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது அறநிலையை பொறுத்த வரைக்கும் முடியாதுங்கிற நிலையில அது. அதே மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல, பெரிய கட்டுமான நிறுவனங்கள், பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் கட்டும்போது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், ஒரு வீடா இருந்தாலும் ஒரு ஃபிளாட்டா இருந்தாலும் வேணும். அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை வந்து இனிமே வந்து ஸ்டேட் எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட் எக்ஸ்பர்ட்டிங் கமிட்டியில் யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி ஏற்கனவே போட்ட அந்த பழைய ரிட் பெட்டிஷனோட இதையும் கோட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் டோனர்ஸ் ஒர்க் பத்தியும் சொல்லியிருக்காங்க இல்லையா. The donors work shall be taken, but the said donor ought to carry on the work under the supervision of the state expert committee alone or before the team of deputed by such committee. அதாவது நீங்க சொன்ன மாதிரி தான், பணம் கொடுக்குறவங்க நீங்க அவங்களோட நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் அவங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அதனால சரி நீங்க தானே பணம் கொடுக்குறீங்க, இந்த மண்டபத்தை நீங்க கட்டிக்கோங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பூ வரைகிறது, காய் வரைகிறது, கனி வரைகிறது, பெயிண்ட் வச்சு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு ஏதோ ஒன்று செய்யறாங்க. அப்போ அதையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த தீர்ப்பு வந்ததற்கு பிறகு பல கோவில்கள்ல இப்பவும் நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நான் சொல்றது ரெனோவேஷன்ஸ் நடக்குது, நீங்க சொல்ற மாதிரி ரிப்பேர் ஒர்க்ஸ் நடக்குது, கும்பாபிஷேகத்துக்கு வேலைகள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த அரசு முறையா தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு இன்னும் 6-7 மாதம் காலகட்டம் இருக்கு. கவர்மெண்டா பார்த்தோம்னா இன்னொரு 8 மாசம் இவங்க ரூலிங் பீரியட்ல இருக்க போறாங்க. இந்த 8 மாதங்களுக்குள்ளார இன்னும் இத்தனை 1000 கோவில்களை கும்பாபிஷேகம் பண்ணோம். ஏன்னா எப்போதுமே உங்களுக்கு தெரியும், அரசியலாக சொல்ல நாங்கள் வந்து என்னதான் கடவுள் மறுப்பு கொள்கை பேசினாலும் நாங்கள் இத்தனை 1000 கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறோம். நாங்கள் வந்து கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை, கோவில் என்பது கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக்கூடாது என்றுதான் சொன்னோம்னு ஏதோ ஒரு கதையை உருட்டுவாங்க. அதுக்காக they need some proof. திருவாரூர் தேரை ஓட வச்சோம், சிதம்பரத்துல நடராஜர் ஆட வச்சோம்னு ஏதோ ஒரு கதை சொல்லணும். ஸோ இன்னும் பல கோவில்களில் கும்பாபிஷேகத்துக்கான வேலைகள் நடக்கிறது. அங்காவது இந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா? அதுதான் இப்போ நம்மளுடைய லாயர் திரு ஆர்ஜே கார்த்திக் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட நிறைய பேர் இது சம்பந்தமாக பேசினதா என் ஃபோன் தொலைபேசியில் பேசும்போது சொன்னார், நீங்கள் வாங்கியிருக்கிற தீர்ப்பு வந்து எங்களுக்கு பெரிய அளவில் இடைஞ்சலா இருக்குது. இன்னும் சில இஓக்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், அவங்க அந்த கோயில் சார்ந்திருப்பாங்க. அப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னா ஒரு கோயிலுக்கு அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா மொத்த ப்ரெஷர்லோடையும் அவன் தலையில தான் ஏற்றுவாங்க. 3 மாசத்துல முடிக்கணும். அங்கே போயிடுது. இப்போ வந்து ப்ரெஷர் வந்து மேலே போயிடுது. ஏசியில் இப்போ ஜேசியினுடைய பார்வையில் நிறைய நூற்றுக்கணக்கான கோயில்கள் இருக்கும் இணை ஆணையர்கிட்ட. இப்போ அவங்களுக்கு வந்து இதை முடிச்சு மேலே ரிப்போர்ட் கொடுக்கணும். ஈவோக்கு நம்ம ரிலாக்ஸ்ட் ஆகிட்டோங்கிற ஒரு திருப்தி அவங்க நன்றியும் என்கிட்ட சொல்கிறாங்க, நன்றியும் சொல்கிறாங்க. ஈவோலாம் இவங்க சைட்ல இருந்து எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. மொத்தத்துல என்னன்னா இந்த தீர்ப்பினுடைய உள்நோக்கத்தை சரியாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த அரசு இயந்திரம் தயாராக இது வந்து அதாவது நம்ம சொல்றோம்ல, நீதிமன்றம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோயில்கள் விஷயத்துல ரொம்ப நேர்மையாகவும் சரியான முறையிலையும் உணர்வோடும் நடந்திருக்கிறாங்க. ஒரு இதுல இல்ல, பல தீர்ப்புகள். ஆனா என்னன்னா இது வந்து நீதிமன்ற அவங்களுடைய பொறுப்பு மட்டும் இல்ல, நீதிபதிகள் தாக்கப்படுறாங்க. இந்த மாதிரி கோயில் விஷயங்கள் எடுக்கப்படுற நீதிபதிகள் திட்டமிட்டு தாக்கப்படுறாங்க. இந்த பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல, அண்ணனுக்கு தெரியும். அவங்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த மாதிரி கோயில் விஷயங்களை சொல்ற தீர்ப்புகள் தான். மக்கள் இதை வந்து கையில் எடுக்கணும், மக்கள் உணர்வோடு முன் வரணும். வழக்கு முதல்ல என்ன நடக்குன்னே தெரியலையே. இப்போ தென்காசி கோயில் இருக்குது அப்படின்னா கோயிலினுடைய தலபுராணமும் வரலாறும் அதனுடைய மகிமையும் எத்தனை பேருக்கு தெரியும்? கோயிலில் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டியிருக்குன்னு எத்தனை தெரியும்? இந்த ஸ்டே வந்தப்போ ஊரில் இருக்கிறவங்க பல பேர் எல்லாம் வேலையும் முடிஞ்சிருச்சு, மக்களுடைய மனைவி. ஏன்னா அவங்களுக்கு பெயிண்ட் அடிச்சா வேலை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவில் தான் மக்களுடைய பார்வை இருக்குது. அதில் நுட்பமாக என்ன வேலை இருக்குது அது கூட ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலை இருக்குது. மக்கள் வந்து நம்மளுடைய சேர சோழ பாண்டியர்கள்லாம் வந்து பெரும் காதலோடு கோயில்கள் கட்டினாங்க. ஒரு நாட்டில் இருக்கும், பாண்டிய நாட்டில் ஒரு கோயில் இருக்குன்னா அந்த நாட்டுக்கு வந்து இவர்கள்லாம் வேறு இதில் இருந்தாலும் அவங்க வந்து அங்கே கோயில்களுக்கு நீ கல்வெட்டுக்கள்லாம் பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு சேர நாட்டில் இருந்தும் சோழ நாட்டில் இருந்தும் டொனேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் கல்வெட்டுகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். நாயக்கர்கள் அங்கேருந்து இங்கே வந்தாங்க, வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் எவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காங்க. அவ்வளவு வந்து ஒரு காதலோடு பொறுப்புணர்வோடு நம்மளுடைய ஸ்ரீரங்கம் நம்மாழ்வார் விக்கிரகத்தை எப்படி ஓடி ஓடி போய் காப்பாந்துறாங்கன்னு தெரியும். 12,000 பேர் தெரியும், திருக்கோயில் ஒழுகு அப்படின்னு அவங்களுடைய நூல் சொல்லுது. 12,000 பேரை உயிர் தியாகம் செய்து காப்பாற்றிருக்காங்க. அந்த 12,000 தியாகத்தில் நமக்கு கொஞ்சம் அது ஒரு 10% நமக்கு அந்த உணர்வு இருக்குது. நம்ம வந்து உயிரை கொடுக்க வேண்டாம், நம்ம நேரத்தை கொடுக்கலாம். இவ்வளோ பேர் உயிர் கொடுத்துருக்காங்க, நம்ம உயிரை கொடுக்க வேண்டாம். இன்றைக்கி காலம் மாறிடுச்சு, நம்மளுடைய டயத்தை கொடுக்கணும் இதுக்கு கோயில்களுக்கு. நம்ம கோயிலில் என்ன நடக்குது, திருப்பணி ஒழுங்காக நடக்குதா, பூஜை ஒழுங்காக நடக்குதா. எவ்வளவோ கோயில்களில் நம்ம சொல்கிற பிரம்மாண்டமான கோயில்கள் மாவட்டத்தில் ஏசிக்கு ரேட்டு, டிசிக்கு ரேட்டு, அங்கே 5,000 ஏக்கர் இருக்குது, 10,000 ஏக்கர் இருக்குங்கான
கோயிலில் வந்து நெய்வேத்தியம் சரியாக நடக்கிறதில்ல, சரியாக விளக்கு எரியறதில்ல. எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்கள். நாயன்மார்கள் நீங்கள் சந்நிதி போய் பார்த்தீங்கன்னா, நாயன்மார்லாம் வெள்ளை வெள்ளையாக திட்டு இருக்கும். ஒழுங்கா எண்ணெய் கூட சாத்தப்படுறதில்ல. இந்த அவலத்தில் தான் அரசு இயங்கிட்டு விளக்குக்கு எண்ணெயும் நாயன்மார்களுடைய திருமேனிக்கு எண்ணெயும் வாங்கி கொடுக்க வக்கற்ற இந்த அரசாங்கம் கும்பாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி ஏன் ஊரை ஏமாத்திட்டு இருக்கு? உனக்கு உள்ள அடிப்படையான ஒரு நெய்வேத்தியம் போடுறது துப்பு இல்லை அரசாங்கத்துக்கு. எத்தனை கோயிலில் நெய்வேத்தியம் ஒழுங்காக நடக்குதுன்னு அண்ணன் கேளுங்க. 1000 ஏக்கர் நிலங்கள் இந்த கோவிலுக்கு எழுதி கிட்டத்தட்ட 5 வைக்கப்பட்டிருக்கு. லட்சம் ஏக்கருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்குது. ரெக்கார்டில் இருக்குது. 4 லட்சம் தான் கண்டே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நான் சேர்பாபு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம்னு சொல்லிட்டாரு. கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் முறையாக வசூல் பண்ணிட்டு இருக்கு. அந்த நிதி முறையாக வசூலிக்கப்படுதா? மிக குறைவான வாடகைக்கு வழங்கப்பட்டிருக்குது. குத்தகை தொகை கூட முழுமையாக செலுத்துறது இல்லை. அப்படி வரக்கூடிய பணம் கோயிலுக்கு பயன்படுத்தப்படுதா? என்ன பண்றாங்கன்னா கோயிலை இப்பவும் தென்காசியில வணிக வளாகம் பண்றாங்க. ஆனா ஒண்ணும் இல்லைன்னா தீர்ப்பு வந்துருச்சு. இவ்வளவு காரி துப்பி இருக்கிறாங்க. போய் கடை கட்டுறதுல நிக்கிறாங்க. போய் திருப்பி போய் சண்டை போட்டு வரோம். கோபுரத் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் 2 ஃபோட்டோ தான் போட்டிருப்பாங்க. ரெண்டுமே வந்து ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய சிமெண்ட் கலசம். தீர்ப்பு வந்து ஒரே மாசத்துல, அதாவது கும்பாபிஷேகம் நடந்து 3 மாசத்துல ஜட்ஜ்மெண்ட்ல எந்த ராஜகோபுரம் சிமெண்ட் கலசம் சொன்னாங்களோ பேந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு 10 கிலோ கலசமே கீழே விழுந்து 10 கிலோ இருக்கும். யார் தலையிலேயாவது விழுந்திருந்தா அன்னைக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். யாருக்கும் விளையாட நல்ல வேலை ஆண்டவனியத்தில். அதை தாண்டி ஒரு கோவிலுடைய கலசம் விழுவுறதுங்கிறது ஒரு அபசகுணம். அது ஒரு சரியான ஒரு அறிகுறியே இல்லை. அதாவது முன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னவர்க்கு தீங்குல வாரி வளம் குன்றும் கள்ளம் களவு மிகுந்திடும் காசினியில் எண்ணறு நந்தி எடுத்துரைத்தானே அப்படின்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்றார். கோயிலினுடைய அது வந்து சதாசிவ ஆகமம்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு. திருமூலருடைய திருமந்திருக்கு. அது ஒரு ஆகம நூலுக்கு ஒரு இணையான நூலாக பார்க்க, ஆகமத்தினுடைய சாரமாக இருக்கக்கூடிய நூல் வந்து திருமூலனுடைய திருமந்திரம் சதாசிவ ஆகமம். அவர் வந்து சொல்கிறார் கோயில் பூஜைகளை பற்றி. இப்போ போர் மிகும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த கோயில் பூஜைகளை பற்றி இது ஒன்று போய் சொல்கிறாரு. அருநோய்கள் மிகுந்திடும் அப்படின்னு சொல்லலாம். அருநோய்கள்னால் என்னென்னா, இப்போ நம்ம கொரோனாலாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நோய்கள் அருநோய்கள்னால் நம்மளால் புரிஞ்சுக்க ஒரு மாதிரி ரேர் டிசீஸ் வரும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கொரோனாவினுடைய தாக்கத்துக்கு உண்டான ஒரு இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம எத்தனையோ ஆயிரங்கள் வருஷங்கள் சொல்கிறோம் திருமூலர். அவர் வந்து எழுதி வச்சுட்டு போகிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா கோயிலில் பூஜை நடக்கலை அப்படிங்கிறார். ஏன் கோயில் பூஜை என்ன பண்ணும்? கோயில் பூஜைனால் என்ன பண்ணுறாங்க? நீங்கள் கோயிலில் பயன்படுத்துகிற ஒரு குங்குளியமாகட்டும், ஒரு விளக்கில் தீப எண்ணெய் ஆகட்டும். தீப எண்ணெய்ங்கிறது அது நம்முடைய சுவாசத்தின் மூலமாக நம்ம உடலுக்குள்ளே சென்று உங்களுக்கு இது பல விஷயங்கள் சுவாசத்தின் மூலமாக அது ஒரு தெரப்பியாகவே வச்சுருக்காங்க. ஸ்மெல் தெரப்பின்னு வச்சுருக்காங்க. அண்ணனுக்கு தெரியும். சுவாசத்தின் மூலமாக அந்த எண்ணெயை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குருடாயில் போட்டு கோயிலில் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வந்தால் பைத்தியம் தான் முடியும் வர்றவனுக்கு. அதுக்குன்னு ஆகமத்தில் வந்து பசு நெய் அது வந்து உத்தமம்னு சொல்கிறாங்க. அப்புறம் நல்லெண்ணெய் வந்து மத்தியமபட்சம்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து குருடாயில் போட்டு எவ்வளவு மட்டமான எண்ணெய் உண்டு அவ்வளவு மட்டமான எண்ணெய், எவ்வளவு மட்டமான அரிசியோ மட்டமான அரிசி திருமேனிக்கு போய் அந்த மாதிரி குருடாயில் போட்டு தேய்ச்சிட்டு இருக்காங்க. சாமியினுடைய தெய்வீக விக்கிரகத்துக்கு நம்ம என்னென்னமோ தேய்ச்சிக்கிறோம், என்னென்னமோ பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் கொண்டாடி இருக்கிறாங்க. அதில் ஒரு 10% உணர்வாவது நமக்கு இருக்க வேண்டாமா? பொன்வைந்தான் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எத்தனையோ கல்வெட்டுகள் இருக்கும். தன்னுடைய அரண்மனையை அவனும் பொன்வைந்தான், எந்த அரண்மனையிலேயாவது போய் பொன்வைந்தான் இருக்குமா? கோயிலுக்கு தான் பொன்வைந்தான். இருக்கிற பொண்ணை ஃபுல்லாக கஜானாவே அங்கே தான் கொண்டு போய் வச்சுருந்தான் பொன்வைந்தான் சொல்லிட்டு. ஏதாவது ஒரு விலை உயர்ந்து ஒரு மண் கைக்கு கிடச்சிதுன்னா அது ஒன்று கோயிலுக்கு கொடுப்பான். இங்கே எங்களுடைய பகுதியில் தென்காசி மாவட்டத்தில் அண்ணனுக்கு தெரிஞ்சப்போ இந்த வள்ளல்களில் ஆண்டிரையன் சொல்லிட்டு ஒரு மன்னன் இருந்தான். அவன் வந்து இந்த ஆய்க்குடின்னு இங்கே பக்கத்தில் தான் இருக்கான். எனக்கு தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கும். அவன் வந்து தனக்கு ஒரு விலை உயர்ந்த ஒரு நாகமணி பதித்த ஒரு கம்பளம் ஒன்று கிடைக்கிது. அதை நேராக போய் குற்றாலநாதருக்கு வந்து ஆலாமர் செல்வனுக்கு அவன் நற்பணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடத்தில் ஒரு விலை உயர்ந்த ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இறைவன்ட்ட தான் இருக்கணும் அப்படின்னு அன்றைக்கி மன்னர் இருந்தாங்க. இன்றைக்கி எவ்வளவு மட்டமான பொருட்களை பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு மட்டமான பொருட்களை மிகுந்த வேதனையோடு பதிவு செய்தார். கோயில் வாசலில் நீங்கள் நெய் பார்க்குறீங்களாண்ணே, அது என்னென்ன நெய்? கோயில் வாசலில் இருக்கிற என்னென்ன மக்கள் அந்த என்ன வேதனைனா மக்கள் அந்த மனநிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. பெரும் வேதனை. இது வந்து மக்கள் வந்து உணர்வோடு அவர்கள் நம்ம வந்து இதை நம்ம செய்யலை அப்படின்னா கிட்டத்தட்ட நான் பார்க்குறேன் ஐஜே பொன்மாணிக்கவேல் ஐயா கூட ஐயா பழக்கத்தில் உண்டு. ஐயாட்ட பேசியிருக்கேன் நிறைய விஷயங்கள். அப்போது எந்த டைம் பீரியடில் வந்து இந்த விக்கிரகங்கள்லாம் தெய்வ திருமேனிகள்லாம் களவாடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் 2000 வருஷத்தில் வந்ததில்ல. இந்த குறிப்பிட்ட கடந்த நூற்றாண்டுகளில் தான் எல்லாம் போயிருக்கு. அப்போயும் நம்ம வருங்கால தலைமுறையின் முன்னாடி தலைகுனிந்து நிற்கக்கூடிய நிலைக்கு இன்றைய தலைமுறை வந்து நம்ம ஆளாகி நிற்போம். 1000 வருஷம் காப்பாற்றினது இந்த தலைமுறையில் காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய தலைகுனிவு நம்ம சமுதாயத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு வரும். அந்த பழி நமக்கு நடக்காமல் இருக்கணும்னா எல்லாரும் முன் வந்து இந்த கோயிலை காப்பாற்றணும். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் வந்து கலாச்சாரம் மட்டும் இல்லை, பொருளாதாரமே கோயில் சார்ந்து தான் இருந்திருக்கும். அண்ணனுக்கும் அதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு கோயிலை வச்சு தான் ஒரு நகரத்தை வந்து டிசைன் பண்ணுவாங்க. நகரேஷு காஞ்சி அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கோயில் நகரம்னு சொல்கிற நகரத்தை நகரேஷு காஞ்சி.
ஒரு நகரம் அப்படின்னா அது வந்து ஒரு கோயில்களை அடிப்படையாக வச்சிருக்கணும். மதுரை மாநகரத்தை சுற்றி தான் நகரமே நகரமே இருக்கணும்னு தெரியும். அப்போ அந்த ஊரினுடைய வாஸ்து பொருளாதாரம் எல்லாமே அதை சுற்றி இருக்குன்னா அதை சார்ந்து தான் இருக்கும். கோயிலில் வந்து இன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா கோயிலில் எத்தனை ஓதுவாமூர்த்தி இருந்தாங்கன்னு நமக்கு பார்க்கலாம். எத்தனை நடன பெண்கள், நாட்டிய பெண்கள் இருந்தாங்க, எத்தனை இசை வல்லுநர்கள் இருந்தாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி தென்காசி கோயில் அவ்வளவு பிரம்மாண்டமான கோயில்னு சொல்கிறோம். ஒரு ஓதுவார் இருக்கிறாங்க, வேறு இதெல்லாம் வேணாம். தென்காசி கோயில் ஒரு ஓதுவார் கிடையாது. கடைசியாக இருந்த ஓதுவார் ரிட்டையர்ட் ஆகி போனார், இன்னும் ஓதுவார் போடலை. அப்போ நான் போய் சண்டை போடுறோம். சண்டை போடும்போது என்கிட்ட ரொம்ப டெக்னிக்கலாக அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார், எங்களுடைய கோயிலினுடைய வருமானம் 40% வந்து இந்த பணத்துக்கு போதும், 20% போகுது, அதெல்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னா. நான் அப்படியே கோயிலுக்குள்ளே வச்சு தான் இது விவாதம் நடந்துட்டுருக்கு அந்த அலுவலக பணியாளர்கிட்ட. இந்த கல்வெட்டுகளை பாருங்கள், இந்த கல்வெட்டுகளில் தான் இந்த இடம்லாம் கொடுத்துருக்காங்க. எவனாவது ஒருத்தன் இந்த பணியாளருக்கு இவ்வளோ சம்பளம் பண்ணணும், இதுக்கு இவ்வளோ பொண்ணு போட்டிருக்காங்களா? எல்லாரும் அங்கே கொடுத்தவர்கள் எல்லாம் ராஜராஜ சொல்கிறான், நாம் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் நம் மக்கள் கொடுத்தனவும் கல்வெட்டில் பொறித்தல்க அப்படிங்க. எதுக்கு கொடுத்துருங்க அப்படின்னா, அந்த கோயிலை மட்டும் கட்டிட்டு போல, அதுக்கு ஆண்டாண்டுகளுக்கு அந்த இருக்கக்கூடிய பூஜை நடைமுறைகள் நடக்கணும்னு அதுக்கு தேவையான சொத்தையும் சேர்த்து அன்றைக்கி எழுதி வச்சுட்டு போட்டாங்க. அதை பராமரிக்க கூட நம்ம செய்யலை. புரியுதா உங்களுக்கு? நாம் சொத்து சேர்த்து கோயிலை காப்பாற்ற வேண்டாம், அவன் கொடுத்துட்டு போனதை வச்சு அந்த கோயிலை மெயின்டைன் பண்ண தான் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அதை கூட நம்ம பண்ணலை அப்படிங்கிறது தான் கால சூழ்நிலையில். அது அரசும் அப்படி இருக்குது. பெரிய வேதனை என்னென்னா, மக்கள் இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து அது ஏன்னா கடந்த அரசாங்கங்கள் குடியையும் சினிமா துறையும் கைக்குள்ளே வச்சுட்டு மக்களினுடைய மூளையை எந்த அளவுக்கு மழுங்கடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மழுங்கடிச்சிட்டாங்க. மக்களை அந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. இந்த சினிமா துறை வந்து இன்றைக்கி ஏன்னா பெரிய கலைத்துறைங்கிறாங்க. இது வந்து கலைத்துறையான ஒரு அரசாங்கம் சாராயம் விற்று மக்களினுடைய மூளையை மழுங்கடிக்குது. அப்படி தான் இருப்பாங்க மக்கள். அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியுது. மக்கள் உணர்வோடு இதை வந்து கையில் எடுத்து இந்த கோயில்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இறுதி விண்ணப்பம். இந்த பேட்டி வந்து பேசு தமிழா பேசல இது எத்தனையாவது கோவில் தொடர்பான பேட்டின்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ந்து நம்ம TR ரமேஷ் அவர்கள், திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள்னு பல பேருடைய குரலை இந்த மாதிரி கோவில் தொடர்பான தொடர்பாக ரங்கராஜன் ஐயா சாமி இருக்காங்கல்ல, அவங்ககிட்டையும் இது சம்மந்தமாக பல முறை ஆலோசனை வாங்கியிருக்கேன். பொன்மணிகள் ஐயாட்ட கோயில் வழக்குகள் தொடர்பாக ஆலோசனை அவங்களாம் ஆலோசனைகள் தொடர்ந்து நம்மளுடைய கோயில் அண்ணன் இப்போ சொல்லும்போது இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா, நாங்களும் இது தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அது பேசு தமிழா பேசல கோவில் தொடர்பாக பேச வேண்டியதும் இந்த அறநிலையத்துறையினுடைய முறைகேடுகளை பற்றி பேசுவதையும் நம்மளுடைய கடமைன்னு நினைச்சு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பேட்டி வந்து இன்னொரு வழியான ஒரு பதிவு தான். ஏன்னா இதை கேட்டுட்டு இப்படித்தான் எல்லா கோவில்களும் இருக்கிறது, எல்லா கோவில்களும் இப்படியே தான் இருக்கிறதுங்கிறது வந்து மாறவே இல்லை. கிட்டத்தட்ட 4 வருஷமா நாங்கள் பேசுகிறோம். 4 வருஷமா நாங்கள் பேசின அத்தனை பேட்டிகளிலும் இதே போன்ற விஷயங்களை தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு இடத்துல கூட அறநிலையத்துறை ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக செஞ்சாங்க, ஒரு நல்ல விஷயம் செஞ்சாங்க, கோவில் நிதியை வந்து முறையாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற ஒரு பதிவை எங்களால் பதிவு செய்ய முடியவில்லைங்கிறதே எங்களுக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இது மக்கள், இது நம்முடைய சொத்து, நமக்காக நம்முடைய மூதாதையர்கள் அப்போது ஆண்ட மன்னர்கள் கட்டி வைத்த சொத்துங்கிறத உணர்ந்து மக்கள்லாம் களமிறங்கினா மட்டும்தான் அதில் மாற்றம் வரும் நாங்களும் நம்புகிறோம். இந்த பதிவு வந்து பல பேருக்கு தெரியாத பல செய்திகளை கடத்தியிருக்கோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஹிந்து முன்னணி போன்ற அமைப்புகள், இல்லை ஹிந்து இயக்கங்கள், உங்களை மாதிரியான ஆலய பாதுகாப்பு இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து வழக்குகள் தொடுக்கிறாங்க, கும்பாபிஷேகத்தை நிறுத்த பார்க்குறாங்க, அப்படி இப்படின்னு இந்த மாதிரி தவறான ஒரு நோஷன்ஸை தான் வந்து பரப்ப முற்படுறாங்களே தவிர, ஏன் அப்படியான குரல்கள் எழுப்பப்படுகிறது, இன்னும் நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவு இருக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு அறிமுகம், ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் உங்களுடைய குரல் நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய அந்த முயற்சியில் எல்லா விதத்திலும் எங்களால் எப்படியெல்லாம் முடியுமோ பேசு தமிழா பேச உங்களோட உடன் நிற்கும். இது நம்முடைய கோவில், இதை காக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை பதிவு செய்து நிறைவு கொண்டுறேன். நன்றிண்ணா. மிக்க நன்றி. ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா, அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண்ணெரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20A டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை வந்து ராத்திரி 8 மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரலாம், ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.